ஸோ மத்திய அரசு வந்து மாநில சட்டமன்றத்து மேலே எந்தெந்த வகையிலலாம் கண்ட்ரோலில் இருக்குது, அதை படித்து பார்த்து உங்களுக்கே புரியுதான்னு பாருங்கள். மாநிலத்தின் மீது மத்திய அரசோட கட்டுப்பாடு, ஆளுநர் மசோதா குடியரசுத் தலைவர்னு போட்டிருக்கோம். என்னது அது? ரெப்ரசன்டேஷன். அவர் மசோதாவை வந்து நிறுத்தி வைக்கலாம். ஸோ இன்டெரக்டாக மாநில அரசை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு மாநில அரசு ஒரு சட்டம் இயற்றி ஆளுநர்கிட்ட அனுப்புகிறாங்கன்னா, ஆளுநர் உடனே சைன் போடாமல் வச்சிருக்காருல்ல, ஸோ அது வந்து இன்டெரக்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா அது என்ன ஆர்டிக்கிள்? அது 200 + 201. அதே மாதிரி சில மசோதாவுக்கு வந்து முன் அனுமதி, பிரசிடெண்டோட முன் அனுமதி வாங்கணும். இப்போ ஒரு ஆக்டில் வந்து பார்லிமெண்ட் ஒரு ஆக்ட் போட்டுடுச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட் அதே சப்ஜெக்டில் ஒரு ஆக்ட் போடுதுன்னா, இப்போ அந்த ஆக்டுக்கு வந்து பிரசிடென்ட்கிட்ட அனுமதி வாங்கினா மட்டும்தான் உங்களால் அந்த ஆக்ட் செல்லுபடி ஆகும். ஸோ அது இல்லை வர்த்தகம் சம்மந்தமாக நீங்கள் கர்நாடகாலேருந்து ஒரு பொருள் வருது, அதை வந்து வேணான்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆக்ட் போகிறீங்கன்னா, அதெல்லாம் வந்து இன்டர்ஸ்டேட் பிரச்சனை வரும். ஸோ அதெல்லாம் யாரோட ஒப்புதல் தேவைப்படும்? பிரசிடென்ட்டுகளோட ஒப்புதல் தேவைப்படும். ஸோ அது இன்டெரக்டாக மாநில அரசை கட்டுப்படுத்துகிறாங்க. அப்புறம் நிதி நெருக்கடி அப்போது ஃபுல் கண்ட்ரோல் அவங்கள்ட்ட போயிடும்.